கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம வைட்டமின்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, வைட்டமின் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு என்ன டிசீஸ் வருதுன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வைட்டமின் சோர்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சில 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபேட் சால்யுபிள் வைட்டமின், another ஒன் வாட்டர் சால்யுபிள் வைட்டமின். ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ன்றது கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின்ஸ். அதாவது நம்ம உடம்புல இருக்க ஃபேட்ல கரையும். எக்ஸாம்பிள் வைட்டமின் ஏ, டி, இ, கே இது எல்லாமே ஃபேட் சால்யுபிள் வைட்டமின். அண்ட் வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ன்றது தண்ணீர்ல கரையக்கூடிய வைட்டமின்ஸ். நம்ம உடம்புல வந்து ஸ்டோரே ஆகாது. அப்படியே இருந்தாலுமே எக்ஸஸா இருந்தாலும் யூரின் மூலியமா வெளிய வந்துரும். அதனால வாட்டர் சால்யுபிள் வைட்டமின் நம்ம டெய்லியுமே எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்க பி காம்ப்ளெக்ஸ் பி1, பி2, பி3, பி5, பி6, பி9, பி12 அண்ட் விட்டமின் சியும் இதுல இருக்கு. ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ல வந்துட்டு ஏடிஇகேன்னு பார்த்தோம். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேஇடிஏ கெடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெடா கெடானாவே ஃபேட் இருக்கும்ல. ஸோ கேஇடிஏ இப்படி ரிவர்ஸ்ல கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கெடா கெடானாவே ஃபேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேட் சால்யுபிள். ஸோ ஃபேட் சால்யுபிளோடைய சயின்டிஃபிக் நேம் பத்தி தெரிஞ்சுப்போம். வைட்டமின் ஏ ரெட்டினால், வைட்டமின் டி கால்சிஃபெரால், வைட்டமின் இ டோகோஃபெரால், வைட்டமின் கே ஹைலோகியூனான். இது எல்லாமே ஃபேட் சால்யுபிள். அதாவது இது 4மே ஃபேட் சால்யுபிள். ரிமைனிங் இருக்கிறது வாட்டர் சால்யுபிள். பிசி பிசினா என்னது? வாட்டர் சால்யுபிள். இப்போ ஃபேட் சால்யுபிள பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுப்போம். வைட்டமின் ஏ இதோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன? அதாவது கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா ரெட்டினால் நம்ம பார்த்தோம். இதோடைய டிஃபிஷியன்சி குறைபாடு என்னன்னா நைட் பிளைனஸ், அதாவது மாலைக்கண் நோய் சொல்லுவாங்க இல்லையா, ராத்திரி நேரத்துல சரியா பார்க்க முடியாது. அண்ட் தென் சீரோபைத்தலாமியா இது வந்து கண் வறட்சி, கண் ரொம்ப ட்ரையா இருக்கும், கண்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் இல்லையா. இதோடைய சோர்சஸ் வந்து எதுல கிடைக்கும் அப்படின்னா மில்க், எக், சீஸ், கிரீனி வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், லிவர் ஆயில் இதுல தான் இது கிடைக்கும். வைட்டமின் ஏ அப்படின்னாவே ரெட்டினால் கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் ஏ ரெட்டினால், நைட் பிளைனஸ், ஜீரோ பை தலாமியா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் டி உடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னா கால்சிஃபெரால். ஏன் கால்சிஃபெரால் சொல்றாங்கன்னா கால்சியம் நம்ம எலும்புகளுக்கு வந்து எவ்வளோ முக்கியம், ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ கால்சிஃபெராலோடைய டிஃபிஷியன்சி குறைபாடு என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ் அண்ட் ஆஸ்டியோமெலாஷியா. ரிக்கெட்ஸ் அப்படின்னா குழந்தைங்களோட எலும்புகள் சாஃப்ட் ஆகி ரொம்ப வீக் ஆயிடும். குழந்தைங்களுடைய கால்கள்லாம் வளைஞ்சு இருக்கும். இங்க பாருங்க இப்படி ஷேப் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். இப்படி இருந்தாவே விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டியோமெலாஷியான்னு இருக்குல்ல. இது வந்து பெரியவங்களுடைய எலும்புகள் அதே மாரி சாஃப்ட் ஆகி பெயின் ரொம்ப வலி எடுக்கும். ஸ்பைன் முதுகெலும்பு அதெல்லாம் ரொம்ப கர்வா ஆகும். அவங்களால நடக்கவே முடியாது. அவங்களுடைய எலும்பு வந்து ரொம்ப வலிச்சுது, ரொம்ப தூரம் நடக்க முடியல அப்படின்னாவே வைட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதோடைய பெஸ்ட் சோர்ஸ் என்னன்னா சன்லைட். விட்டமின் டி கம்மியா இருந்தா சன்லைட்ல இருங்க, சூரிய ஒளியில இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சன்லைட் தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோடைய சோர்ஸு. அது மட்டும் இல்லாம ஃபிஷ் லிவர் ஆயில், மில்க்கு, எக்கு இது எல்லாமே எடுத்துக்கலாம். விட்டமின் டினாவே கால்சிஃபெரால் எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்கெட்ஸ் அண்ட் ஆஸ்டியோமெலாஷியா இந்த 2 நோய்களுடைய டெஃபிஷியன்சி இது. விட்டமின் டினாவே கால்சியம், கால்சிஃபெரால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் இ உடைய சயின்டிஃபிக் நேம் டோகோஃபெரால். அதாவது டோகோஃபெரால்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோடைய குறைபாடு டிஃபிஷியன்சி அப்படின்னா ஸ்டெரிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஸ் ஃபெர்டிலிட்டி குறைந்த கருவுற்றல்னு சொல்லுவாங்க. அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இனப்பெருக்க மண்டலம் வந்து பலவீனமாகி கருவுற்றல் திறன் ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இது விட்டமின் இ கம்மியா இருந்தாவே ஃபெர்டிலிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். இதோடைய சோர்சஸ் வந்து எதுல கிடைக்கும் அப்படின்னா கிரீனி வெஜிடபிள், அதாவது லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், மில்க், பட்டர், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில் அண்ட் ஸ்ப்ரோட்டட் வீட்ஸ் இதெல்லாமே நம்ம இன்டேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் கே உடைய சயின்டிஃபிக் நேம் கெமிக்கல் நேம் வந்து ஃபைலோக்யூனான். இதோடைய குறைபாடு டிஃபிஷியன்சி என்னன்னா நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட், அதாவது ரத்த உறையாமைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணும், ரத்தம் உடனே வரும், கொஞ்ச நேரத்திலே அது கிளாட் ஆயிடும். பட் விட்டமின் கே வந்து கம்மியா இருந்துச்சுன்னா பிளட் கிளாட் வந்து ஆகாது. இதோடைய சோர்ஸ் எதுல கிடைக்கும்னா கிரீனி வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ அண்ட் சோயா பீன்ஸ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் சால்யுபிள் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வாட்டர் சால்யுபிள் பத்தி நம்ம ப்ரீவியஸாவே பார்த்திருப்போம். இது நம்ம உடம்புல வந்து ஸ்டோரே ஆகாது. அப்படியே எக்ஸஸா இருந்தாலும் யூரின் மூலியமா வெளியே வந்துடும். அதனால டெய்லி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருப்பேன். வாட்டர் சால்யுபிள்ல பி காம்ப்ளெக்ஸ், அதாவது வாட்டர் சால்யுபிள்னா என்னது? பி அண்ட் சி இது 2 தான் வாட்டர் சால்யுபிள் சொல்லியிருப்பேன். இதுல பி1 பார்க்கலாம். பி காம்ப்ளெக்ஸ்ல பி1, பி2, பி3, பி4 கிடையாது, பி5, பி6, பி7, பி8 இல்ல, பி9, பி10 இருக்காது, பி11 இருக்காது, பி12. ஸோ அண்ட் தென் சி இது எல்லாமே என்னது? வாட்டர் சால்யுபிள். இதுல பாருங்க பி1 என்ன இருக்குன்னா தயாமின், ரைபோஃப்ளாவின், நியாசின், பேந்தோதெனிக் ஆசிட், பைராடிக்சின்,
பயோட்டின் அண்ட் ஃபோலேட், ஃபாலிக் ஆசிட், கோபலாமின் அண்ட் ஐசோபெரிக் ஆசிட். இது எல்லாமே வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ் தான். இத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ்ல வைட்டமின் B1 இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து தயாமின் படிச்சோம். இதோடைய குறைபாடு டிஃபிஷியன்சி என்ன அப்படின்னா பெரிபெரி பெரிபெரின்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்பு மண்டலத்துல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது வந்துச்சுன்னா இதோடைய சிம்ப்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சோர்வா இருக்கும். அப்புறமா நினைவாற்றல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டிப்ரஷன்ஸா இருக்கும். மன அழுத்தமா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இது எல்லாமே இதுல வரக்கூடிய சிம்ப்டம்ஸ் தான். B1 கம்மியா இருந்தாவே பெரிபெரி வரும். இதோடைய சோர்சஸ் எதுல கிடைக்கும்னா கிரீன் வெஜிடபிள்ஸ், கிரவுண்ட்நட், சீட் அண்ட் லிவர், எக்ஸ் எல்லாம் நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பல்சஸும் ரொம்பவே முக்கியம். பருப்பு வகைகள்லாம். விட்டமின் B2 உடைய கெமிக்கல் நேம் சயின்டிஃபிக் நேம் வந்து ரைபோஃப்ளாவின். இதோடைய குறைபாடு டிஃபிஷியன்சி என்னன்னா கிராக்கிங் ஆஃப் ஸ்கின், அதாவது நம்மளோட ஸ்கின் எல்லாம் என்னது வெடிப்பு வர மாதிரி, முக்கியமாக நம்ம லிப்ஸ் இருக்கு இல்லையா, உதடுகள் வந்து வெடிப்பு வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரெட்டிஷ் ஐ, அதாவது கண்ணு வந்து எப்பயுமே சிவப்பா இருக்கும், ரெட்டிஷா இருக்கும். ஸோ கண்ணு சிவந்தாவே ஒரு மாதிரி இரிட்டேஷன்ஸா இருக்கும் இல்லையா, அது வந்து விட்டமின் B2 வந்து கம்மியா இருந்தா கண்ணு ரெட் ஆகும். அண்ட் தென் நம்மளுடைய ஸ்கின் வந்து கிராக் ஆகும், வெடிப்பு மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இதோடைய சோர்ஸ் வந்து கிரீனி வெஜிடபிள்ஸ், மில்க், மீட் அண்ட் தென் இறைச்சி, இது மீட், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் சோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் B3. விட்டமின் B3 உடைய சயின்டிஃபிக் நேம் வந்து நியான்சின். இதோடைய குறைபாடு என்ன அப்படின்னா ஒயிட்னிங் ஆஃப் ஹேர். டிஃபிஷியன்சி என்னன்னா ஒயிட்னிங் ஆஃப் ஹேர்னா முடி வந்து என்ன பண்ணும், நரைக்கும். ஒயிட் கலராக இருக்கும் இல்லையா, சின்ன வயசுலேயே வந்து முடி நரைக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ விட்டமின் B3 கம்மியாக இருந்துச்சுன்னா முடி சீக்கிரமாக ஒயிட் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய குறைபாடில் வந்து பெலக்ரா அண்ட் மென்டல் ரிட்டர்னஸ் அண்ட் மன வளர்ச்சி குறைபாடு அண்ட் டைஹேரியா, வயிற்றுப்போக்கெல்லாம் இதோடைய டிஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ இதோடைய சோர்சஸ் எதெல்லாம் அப்படின்னா சுகர் கேன் ஜூஸு, அதுக்கப்புறமா மில்க்கு, மீட்டு, நட்ஸு, டொமேட்டோ, இது எல்லாமே எடுத்துக்கலாம். விட்டமின் விட்டமின் B3 கம்மியாக இருந்தால் நியான்சி, பெலக்ரா நோய் வந்து இதனால தான் வரும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் B5 பேந்தோதனிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. இதோடைய குறைபாடு டிஃபிஷியன்சி என்னன்னா இன்சோமேனியா, தூக்கமின்மை, கேள்விப்பட்டிருப்பீங்களா. அப்புறம் ஃபேட்டிக்கு, சோர்வாக இருப்போம். விட்டமின் B5 வந்து கம்மியாக இருந்தால் தூக்கத்துக்கு பாய்னே சொல்லலாம், ஏன்னா சரியாகவே தூக்கம் வராது. அண்ட் தென் ரொம்ப சோர்வாக இருக்கும். ஃபேட்டிக்யூனா ரொம்ப சோர்வாக இருப்போம், லேசியாக இருப்போம், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். விட்டமின் B5 கம்மியாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே நடக்கும். அண்ட் வாமிட்டிங், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், சுவாச நோய் தொற்றுகள்லாம் வரும். ஸோ இதோடைய சோர்சஸ்லாம் என்ன எங்கே கிடைக்கும் அப்படின்னா கிரவுண்ட் நட், பொட்டேட்டோ, டொமேட்டோ, லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட், இது எல்லாமே இந்த சோர்ஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் B6 வந்து இதோடைய சயின்டிஃபிக் நேம் பைரோடாக்சின். இதோடைய குறைபாடு வந்து அனிமியா, ரத்த சோகை சொல்லுவாங்க இல்லையா. இது முக்கியமாக இந்த பைரோடாக்சின்ன்றது ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய பிளட்டுக்கு அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோடைய குறைபாடு வந்து அனிமியான்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்பிசி, சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து கம்மியானால் நம்மளுக்கு சோர்வாக டயர்டாக ஃபீல் ஆகும். விட்டமின் B6 கம்மியாக இருந்தால் பிளட் வந்து என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நிறையா ரத்த சோகை, ஸ்கின் டிசீஸ், இது எல்லாமே வரும். இதோடைய சோர்சஸ் என்ன இருக்குது அப்படின்னா கிரைன்ஸு, தானிய வகை, லிவர், மீட், இது எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விட்டமின் B7 வந்து சயின்டிஃபிக் நேம் என்னன்னா பயோட்டின். இதோடைய குறைபாடு பேரலைசிஸ், அதாவது பக்கவாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வரும். அண்ட் தென் நர்வ்ஸ், நரம்பு பாதிக்கப்படும். அதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம பாடி வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், பாடி பெயின், ஹேர் ஃபாலிங், முடி கொட்டுறது, இது எல்லாமே இருக்கும். இதோடைய சோர்ஸ் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா மில்க் எடுத்துக்கலாம். மில்க், எக், லிவர் அண்ட் மீட், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் விட்டமின் B9ன்றது ஃபாலிக் ஆசிட். இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபாலிக் ஆசிட். இதோடைய குறைபாடு என்னன்னா அனிமியா, ரத்த சோகை, சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு உடம்பு பாடி வந்து டயர்டாக ஃபீல் ஆகும். ஓகேவா? இதோடைய விட்டமின் B9 வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், பிளட்டும் கம்மியாகும். இதனால் டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்று பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். ஸோ இதோடைய சோர்சஸ் எங்கே கிடைக்கும்னா வெஜிடபிள்ஸ், பல்சஸ், பருப்பு வகைகள், லிவர்ஸ் அண்ட் எக்ஸ், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் B12 உடைய சயின்டிஃபிக் நேம் வந்து சைனோகோவலாமின். இதோடைய குறைபாடு டிஃபிஷியன்சி என்னன்னா பெர்னிஷியஸ் அனிமியா. அனிமியானா ரத்த சோகைன்னு தெரியும். பெர்னிஷியஸ்னா தீவிர ரத்த சோகை. அண்ட் தென் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ரத்த சோகை அதிகமாக இருக்கும். இதனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து உருவாகாமையே போயிடும். ஸோ விட்டமின் B12 கம்மியாக இருந்துச்சுன்னா இது மாதிரியான சிவியரான அனிமியாலாம் வரும். அண்ட் ஜாயின்டிஸ் எல்லாருக்கும் தெரியும், மஞ்சக்காமலை நோய் வரும் விட்டமின் B12 கம்மியாக இருந்தால்.
அண்ட் தென் ஆர்த்தோபைட் கேஸ்ட்ரிக்கு அண்ட் தென் இது செரிமான பிரச்சனை டைஜஷன்ஸ் வந்து ஆகாம நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதோடைய சோர்சஸ் எதுல கிடைக்கும்னா மில்க், மீட், ஃபிஷஸ், முட்டை நிறைய சொல்லிட்டே போகலாம். விட்டமின் B12. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் சி. இது வரைக்கும் ஃபுல்லுமே விட்டமின் பி பார்த்தாச்சு. இப்போ வந்து விட்டமின் சியோடைய கெமிக்கல் வந்து ஐசோபெரிக் ஆசிட். இதோடைய குறைபாடு ஐசோபெரிக் ஆசிடோடைய குறைபாடான டிஃபிஷியன்சி ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. இதோடைய சிம்டம்ஸ் வந்து ப்ளீடிங் கம்ஸ். நம்மளுடைய பல் ஈரல்கள் எல்லாமே ப்ளீடிங்ஸ் இருக்கும், வீக்கமாக இருக்கும், ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். விட்டமின் சி கம்மியாக இருந்தாவே ஸ்கர்வி வந்து வரும். இதோடைய சோர்சஸ் வந்து இம்யூனிட்டியும் கம்மியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து நோய் வந்து அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சோர்சஸ் எதில் கிடைக்குன்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம், லெமன், டொமேட்டோ அண்ட் தென் சில்லி. இது எல்லாமே கோவா, ஆம்லா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதிகமாக எடுக்கணும். அவ்வளோதான். ஃபேட் சாலுபிள் அண்ட் வாட்டர் சாலுபிள் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து விச் விட்டமின் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு ரிக்கெட்ஸ் இன் சில்ட்ரன்? Vitamin D, vitamin A, vitamin K, vitamin B1. And next one, deficiency of which vitamin cause megaloblastic anemia? Option A, folic acid. Option B, niacin. Option C, pyridoxine. Option D, cobalamin. Please tell us in comments. And thanks for watching and thank you all.